ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன டிஷ் செஞ்சு காட்ட போகிறோன்னா தக்காளி சட்னி. இது நாங்கள் தக்காளி சட்னின்னு தான் சொல்லுவோம். பொதுவாக இது தக்காளி பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளி பஜ்ஜி செஞ்சோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு சிம்பிளான டிஷ் தான். ஒரு 2-3 திங்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் இது ஈஸியான டிஷ் தான். ஒரு கடாயில் ஒரு 50 ml அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அதை பொரிய விடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க வதக்கும் போது. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா தக்காளி, சின்ன வெங்காயம், சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg தக்காளி, 1/2 kg இருக்கும். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுல ஒவ்வொரு டேஸ்ட்டு மாறும். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் தொக்கு மாதிரி வரும். கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணால் நமக்கு நல்லா சட்னி மாதிரி கிடைக்காது. இது பார்க்க பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கும். ஆனால் இது நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி போட்ட உடனே அதுக்கு இன்னும் கொஞ்சம் தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வதக்கி விட்டுறணும். நல்லா ஈவனாக உப்பு எல்லாம் வெங்காயம் எல்லாம் ஒரே இடத்துல பரவுற மாதிரி நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மசிஞ்சிரும் தக்காளியெல்லாம். அதை நம்ம கரண்டியில் இன்னும் மசிச்சு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனால் சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் இந்த மாதிரி தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும். முன்னாடியே போட்டுட்டோம்னா அதெல்லாம் வெந்து ஒரு மாதிரி இதாகிடும். நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இருக்காது. இந்த மாதிரி எப்பயுமே தக்காளி சட்னி செய்யும்போது தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் தான் சாம்பார் பொடியும் மிளகா பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு, குழஞ்சிருச்சு. தக்காளியும் நல்ல தக்காளியாக இருந்தால் தான் இந்த மாதிரி சட்னி செய்ய நல்லா வரும். எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இல்லை ஓகேன்னா விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் ஒரு சமையல் ஒரு டிஷ் நல்லா வெந்திருக்கு, குக்காயிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்டியான தக்காளி சட்னி இப்போது ரெடி. தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் சப்பாத்தி, தோசை எதுனாலும் செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் ரெண்டுமே இன்றைக்கி
மதியம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து வர்றதுக்கு வந்து சப்பாத்தி, காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து தோசை. மாவு வந்து நைட்டே பிசைஞ்சு வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில். மாவு வந்து சாஃப்டாக வரதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். அது வந்து தேய்க்கிறதுக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக வரும். நமக்கு தேவையான எத்தனை சப்பாத்தி வேணுமோ அத்தனை உருண்டை வந்து இந்த இதில் கேஜெட்டில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு அதை லைட்டாக ரொம்ப உருண்டை பிடிக்க தேவையில்லை, லைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து தேவையான உருண்டைங்களை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவு போட்டும் தேய்க்கலாம், இல்லை ஆயில் மேலே தடவியும் தேய்க்கலாம், எப்படின்னாலும் தேய்ச்சிக்கலாம். இது வந்து பிசைஞ்சதே சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் ஆயில் எதுவும் போடல, மாவு போட்டு மட்டும்தான் நான் தேய்க்கிறேன். எத்தனை சப்பாத்தி வேணுமோ அத்தனை முன்னாடியே உருட்டி வச்சுக்கிட்டு சப்பாத்தி வந்து ஈஸியாக சுட்டுடலாம். நமக்கு வந்து சப்பாத்தி கல்லுன்னு தனியாக இருக்குது. நான் சப்பாத்திக்கு தனியாக வந்து ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேன். அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சப்பாத்தி வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு தகுந்தாப்பில் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த கல். அதில் தான் நான் எப்பயுமே சப்பாத்தி சுடுவேன். ஏதாவது புது டிஷ் செஞ்சு காட்டணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.